ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஃபிலிம் பஃப்ஸ் ஆகிய எங்களுக்கு வந்து படத்தை பற்றியும் படம் சார்ந்த விஷயங்களை பற்றியும் பேசுறதுல ஒரு ஆத்மாத்மான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். படம் முடிச்சுட்டு வரதாலும் சரி, டீ கடையில், எங்கள் ஃபோன் வாட்ஸ்அப் குரூப் ஆர் எனி அதர் கெட் டுகெதர், வி ஜஸ்ட் லவ் டாக்கிங் அபவுட் இட். இந்த டாக் அண்ட் இந்த பேச்சு எல்லாமே ஏன் ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸில் இருக்கணும், எங்களுக்குள்ளேயே ஏன் இருக்கணுங்கிற ஒரு தாட் வந்தது. அண்ட் ஸோ ஹியர் வி ஆர் இன்ட்ரடியூசிங் Madpods, Mad Boys-ஓட ஃபிலிம் பாட்காஸ்ட் where we talk everything and anything cinema. So I have with me two of my colleagues. First one is Pravin Bhasker. He's a filmmaker and writer. நாளை இயக்குனர் சீசன் 6ல ஃபைனலிஸ்டாக வந்திருக்காரு. ஸோ ஹீஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெம்பர் ஆஃப் அவர் டீம். ஹீஸ் பீன் ஒர்க்கிங் வித் அஸ் ஃபார் த லாஸ்ட் 1 year. அண்ட் சமன் நான் அப்சர்வ் பண்ணதில் பார்த்த ஒரு விஷயம்னா ரொம்ப நல்லா ஃபிலிம் அனலைஸ் பண்ணுவான். அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் another colleague of mine, a long-term member of Team Mad Boy, Suseela Gautham, who's also a writer and a filmmaker. Even more importantly, he's the digital content head at Mad Boys. Guys, happy to have this podcast. நான் வந்து உங்களை வெல்கம் பண்ண முடியாது, ஏன்னா இது நம்மளோட பாட்காஸ்ட், நம்மளே ஆரம்பிக்கிறோம், நம்மளே பேசிக்கிறோம். ஸோ அதனால் there's no welcoming you guys, but yes, finally we are here talking about this. எந்த படத்தை பற்றி பேசலான்னு யோசிச்சும் போது we all had a very unanimous choice. I mean, like இப்போ சீசனில் ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயம் படம் வந்து மஞ்சுமேல் பாய்ஸ். அது அந்த படம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து, நிறைய டிஸ்கஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிச்சு. அங்கே ஆரம்பித்த ஒரு தாட் தான், இந்த டிஸ்கஷனையே அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ வி தாட் வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் திஸ். வாட் வில் டூ இஸ் a lot of things to talk about. எதை பற்றி பேசுறது எங்களுக்கே தெரில, பட் we certainly need to cover at least 4-5 very important things. We don't want to be the ones choosing it. We'll do a small spin the wheel and see what luck has. எனக்கு என்னன்னா பர்சனலி இந்த ஒரு கதை அப்படின்னு இருக்கிறப்போ வாட் ஐ சா இஸ் லைக் எனக்கு ஒரு ஈவெண்ட். ஸோ தட் காய் ஃபால்ஸ் இன் த பிட், அவன் திரும்பி எப்படி இது பண்ணுறான். வெரி ட்ரூ. இந்த ஒரு இதை மட்டுமே வச்சு ஒரு இதை மட்டும் வச்சுட்டு தே ஹவ் பில்ட் த கம்ப்ளீட் ஸ்க்ரீன் பிளேன்ற ஒரு பாயிண்ட் தான் எனக்கு. வேறு எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. அண்ட் இந்த பஞ்ச் ஆஃப் பாய்ஸுமே கூட நம்ம இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் மைன்யூட்டாக கொடுத்தாலுமே அது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் திஸ் ஈவெண்ட்ன்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் பார்க்கும்போது. அதாவது இந்த ஈவெண்ட்டை சுற்றின விஷயத்தை காமிக்கலாமே தவிர்த்து இதை தவிர்த்து எது காமிச்சாலும் வேறு எதுவுமே வேஸ்ட். இப்போ அந்த சொன்ன மாதிரி லைக் தட் காய் வந்து சட்டை அழுக்கப்படுற ஒரு ஆள் அதுன்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது ரைட்டு. சேம் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஒரு இந்த சுபாஷ் கேரக்டருக்கு வந்து பார்த்தோன்னா ஹீஸ் அன் ஏத்திஸ்ட்ன்ற ஒரு விஷயம். மேபி அந்த ரியல் லைஃப்பில் தட் மைட் பி அ ஸ்பார்க் ஃபார் டேரக்டர் அது பண்ணுறதுக்கு. பட் அதுவுமே கூட இந்த படத்துக்கு வந்து அது இட்ஸ் லைக் யூசிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ வைல் பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் நம்ம பார்க்குறோம், அந்த பஞ்ச் ஆஃப் பாய்ஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவல் ட்ரைட்ஸ் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வாட்ஸ் நீடட் ஃபார் திஸ் ஈவெண்ட்டோ அதை மட்டுமே வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஐ அக்ரி வித் யூ ஹியர். ஏன்னா சொல்கிறேன்னா because I worked on films similar to this. When I saw this film and I recollected everything that I did in that film, I realized that அந்த ஃபிலிமில் என்னெல்லாம் தப்பாக இருக்குன்னு நினச்சோம் அது எல்லாமே இங்கே இருக்குது. In the sense that although it's about that one event, they made sure that மீதி 10 கேரக்டரும் தண்டம் இல்லைன்ட்டு. Like every character had a purpose, every character had a small little arc. If you take that Balu Varghese character here, sorry நீ சொன்ன அந்த I don't know the character's name, அந்த ஷர்ட் அழுக்காக கூடாதுன்னு நினச்சவன் சர்வ் பண்ணும்போது ஷர்ட் அழுக்காயிடுன்னு சொன்னவன் வந்து ஷர்ட் அழுக்கானாலும் பரவாயில்லன்னு வந்து விழறதா இருக்கட்டும். I think the special moment happened much before the film or the shoot. It's happened in the writing, like you said, because he's set it up so well. The special moment happened when the writing was happening. We can quote so many, we've discussed a lot of things. முதல்ல சரக்கு கடையில் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான், அப்புறம் பார்த்தா அதே சரக்கு கடையில் வந்து சரக்கு வாங்கும் போது அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இவன் சட்டை அழுக்காக்கக்கூடாதுன்னு நினைப்பான், ஆனால் இவனே வந்து ஃப்ரெண்டுக்காக சட்டையை அழுக்காக்குவான். The guy who is shouting the most in the group is the guy who eventually reaches out to Subhash inside. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு இருந்தவன் இப்போ கடவுள் மேலே நம்பிக்கையோட திருப்பி வெளில வரான். டக் ஆஃப் வாரில் தோற்றவங்க இன்னைக்கு டக் ஆஃப் வாரில் ஜெயிச்சாதான், இது வரைக்கும் தோத்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு ஜெயிச்சாதான் அவன் ஃப்ரெண்டு வெளில வருவாங்க போது ஜெயிக்கிறானுங்க. ஸோ இது வந்து எனக்கு இந்த ஹோல் வாட் டு தே கால் இட், வெரி inverse nature of the whole character and the plot is very fascinating. And I think the special moment for me actually happened much before the film itself. It's happened when the writing was done. The whole grip of the film is the whole friendship.
அண்ட் ஐ திங்க் அதை நல்லா காமிச்சிருந்தாங்க. இல்லை பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக. Everyone was automatically able to connect with it. We saw a lot of memes saying like டேய் நீ பண்ணுவியாடா நான் விழுந்தானா இப்படி நீ பண்ணுவியாடா அந்த மாதிரி. ஸோ அந்த விதத்தில் இட்ஸ் அ வெரி யூனிவர்சல் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து காலம் நம் தோளில் முஸ்தஃபாங்கிற மாதிரி அப்பவே பாட்டு போட்டு நம்ம காசு பண்ணியாச்சு, இப்போ கதை பண்ணி பண்ணியிருக்கோம். எனிவேஸ் வாட்ஸ் யுவர் தாட் தோ? And nothing about this film is simple because they're dealing with themes that is very close to horror more than anything. I don't so in the படத்தோட genre இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல எல்லாம் நம்ம போடும்போது ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லுவோம் அந்த படத்தை பத்தி. ஃப்ரெண்ட்ஷிப், கிரிட்டி ஹியூமர், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 3 இது போடுறாங்கல்ல. இந்த படத்துக்கு என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல. லைக் இட்ஸ் போகும்போது எல்லாரும் சர்வைவல் த்ரில்லர்னு சொன்னாங்க. பட் நீ இல்லை எனக்கு சர்வைவல் த்ரில்லர்னு தெரியும், பட் எனக்கு ஐ டென்ட் நோ த பேக் ஸ்டோரி அபவுட் இந்த மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் ரியல் ஸ்டோரின்னு எனக்கு வந்து டாக் வர ஆரம்பிச்சு படத்துக்கு ஒரு 1 or 2 days நான் லேட்டாக தான் போனேன். பை தி டைம் இட் வாஸ் ஆல்ரெடி 10-15 days அவே. ஸோ 2 days முன்னாடி தான் போனேன். இனவே இட்ஸ் குட். நான் ரொம்ப அந்த ஸ்டோரியை பற்றி என்னென்னு ஒரு 1 day பிஃபோர் எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி இதே மாதிரி குரூப் ஆஃப் பாய்ஸ் போனாங்க குணா கேவில் மாட்டிப்பானுங்க அப்படின்னு. அண்ட் ஆஃப் போஸ்டரு நான் ட்ரெய்லருக்குள்ளே பார்க்கல. ஐ ஜஸ்ட் வாண்டட் லைக் பார்த்துட்டு என்ன நடக்குது பார்ப்போம் வா அப்படின்ட்டு. போஸ்டர் 1-2 ஃபோட்டோ பார்த்தோன்னா ஒரு கேங் ஆஃப் இதுன்னு என் மைண்டில் என்ன வந்து நான் அதே மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேங்க. அதனால் கும்பலாக காட்டில் போன உடனே ஏதோ ஒரு இன்னும் ஆன்டகனிஸ்ட் இருப்பாங்க, ஏதோ குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் சம்திங், ஒவ்வொன்றா காணாமல் போயிடுவான் போல இருக்குது. இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் நினச்சது. எனக்கு இது குணா கேவ் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் கதை நடக்குது, கும்பலாக போகிறாங்க. நான் வந்து ஓகே ஒவ்வொருத்தர காணாமல் போக ஆரம்பிச்சிடும் போல இருக்கு, அப்புறம் வந்து மாட்டிப்பாங்க. நானும் நினைச்சேன். ஒரு அகாதா கிறிஸ்டி நாவல், அதுல வந்து ஒன்னொன்னா காண போவாங்க. ஏன்னா இவன் உள்ள விழுவான்ல, உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் பேட்ஸ் வெளில வரும். சோ நான் அந்த பேட்ஸ் விழுந்து இன்னொருத்த விழுந்துட்டான்னு நினைச்சிட்டேன். ஸோ ஐ வென்ட் இனிஷியலி ஐ தாட் லைக் when I saw the poster அந்த மாதிரி போல இருக்கு. 1 day before தான் தெரிஞ்சது உள்ள ஒருத்த மாட்டிப்பான், ஹவு டு தே ரெஸ்கியூ ஹிம்ங்கிறதான்ட்டு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தான் போனேன். பட் நான் சர்வைவல் த்ரில்லர் நினச்சிட்டு போகும்போது I agree with you. எனக்கும் முதல்ல அந்த முதல் 15 minutes a little bit of lag, I kind of little bit I mean lag in இல்ல, but they had to I mean that's maybe it's not conventional. See that's very commonplace in படம் பார்த்து கெட்டு போயிருக்கும். that's very commonplace in Malayalam films. இல்ல அப்படின்னு எனக்கு தோணல. see what's needed for the film அத அவங்க கொடுத்தாங்கன்ற ஒரு பாயிண்ட் தான் எனக்கு இருந்துச்சு. Correct. What's needed for the plot? We needed to show some patience because everything that they had shown in the initial 15-20 minutes had a payoff. ஒரு பாயிண்ட் இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. See we can't directly cut open அவங்க கொடைக்கானல் போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம படத்தை ஓபன் பண்ண இல்ல. I completely agree with you. I think we are wrong in not having the patience for see right wrong அப்படின்றத தாண்டி what's needed for the storyன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. see இந்த ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் மேஜர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தட் ஒன் ஈவென்ட். உள்ள விழுந்துட்டாங்க, எப்படி அவனை தூக்க போறாங்கன்ற ஒரு பாயிண்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு தின் லைன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி தின் லைன். அதை அவன் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு ஃபைனல் கியூமுலேஷனில் வந்து அந்த ஒரு மொமெண்ட் நம்மளுக்கு ஹிட் ஆகணுன்றதுக்கு இது எல்லாமே தேவைப்பட்டுச்சோன்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு பார்க்கும்போது. Also it was also set up, okay, it's not like there was no setup. The setup was proper. First shot வந்து சௌபன் வந்து போய் சாப்பாடு வைக்கும்போது அவங்க அம்மா கேட்பாங்க, என்னடா அவன் குடிச்சு ஃபிட் ஆயிட்டானா வீட்டுக்கு கொண்டு வர அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கடைசியில் அவன் தான் வீட்டுக்கு கொண்டு வர, எப்படி கொண்டு வரான்றது ரொம்ப பெரிய அதுதான் ஹுக்கு. ஸோ ஹுக்கையும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டான். கேரக்டர் எப்படி அந்த சட்டை கசங்காத, ஐ மீன் அந்த சட்டை வந்து அழுக்காயிடும்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்காதான் தான் கடைசியில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறான். ஸோ இட் வாஸ் அ கிரேட் தீம். ஐ லவ் தி என்டையர் ஐடியா ஆஃப் ஹேவிங் காட் ஆஸ் அ main backdrop and connecting it somehow with friendship. That's what I feel the film is really about. And especially on the loose adichittu reverse பண்ணும்போது the shots la எனக்கு ரொம்ப பிடிச்சது. It had amazing takeaways for me, and punching it with that Guna song was something I really didn't expect. உண்டான காயமேதன் வந்து அவனை தூக்கிட்டு வரும்போது எல்லாருக்கும் ஒரு சிலிப்பு. That is the moment to move. He chose the right moment. அதுதான் நான் சொல்றேன். That's great setup, great punching. Like when they come out, we all felt happy, right? Correct, so correct. That is something we are failing to see in movies these days. I that's what I am saying. This victory is everyone's done a fantabulous job. I have a list of things that I can tell people, but the biggest of applause in my opinion enna portha varaikum I think it should go to the director. Why? Because he got a lot of things right, so many things right that could have possibly, like the choice of the moment where the song comes in. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த செட்டப் அண்ட் பே ஆஃப், நீங்கள் சொல்கிற அந்த இது இருக்கு இல்லையா, the whole realization of God and all of it, that's very true because that's what
In fact, I saw one of the interviews. He said that there were only 2 reasons he did it. How இந்த பசங்க வந்து அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க சின்ன வயசுலேருந்து, அவனுக்கு ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்கங்கிறது ஒன்று. ரெண்டாவது, சுபாஷோட ரியலைசேஷன் ஆஃப் he was an atheist. No, in real life, he was, before he went on the trip, he didn't believe in God. He didn't believe in God, and once he, after it, he started becoming more considerate, and I don't know the exact stance, but he said, எனக்கு இந்த 2 reason தான், the friendship and சுபாஷ் முன்னாடி வந்து கடவுளே இல்லைன்னு போனவன் திருப்பி வரும்போது கடவுளாக பார்க்கப்பட்டும் அவன் கடவுள் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையோடையும் வந்தான். இந்த ஒரு டிரான்சிஷன் எனக்கு பிடிச்சிருந்து. அந்த 2 ரீசனுக்காக தான் நான் இந்த படமே பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொன்னார். இல்லை, எனக்கு ஒரு கொஸ்டின். படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது உண்மையிலே செட்டில் எடுத்தாங்களா இல்லை கேவுக்குள்ளே போய் எடுத்தாங்களான்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சா? எனக்கு வந்துச்சு. எனக்கு வந்து பயங்கரமாக இது செட்டுன்ற ஒரு தாட்டில் எப்படா போய் அவங்க எடுத்து நான் உட்காந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தா குணா கேவில் படப்பிடிப்பு ஏதோ ஒரு பிரச்சனைன்ற மாதிரி ஏதோ நியூஸ் கிளிப்பிங் பார்த்தேன். சரி, ஓகே, உண்மையிலே அங்கே தான் போய் எடுத்திருக்காங்க போல் சம்திங் அந்த மாதிரியான ஒரு தாட் தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுன்ற ஒரு பாயிண்ட் ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பியாண்ட் வேர்ட்ஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஐ திங்க் நானுமே உங்ககிட்ட கேட்டேன்னு நினைக்கிறேன், எப்படா எடுத்தாங்க இது அப்படின்னு செட்டு போட்டிருக்காங்கண்ணா, படத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு. பிகாஸ் எனக்குமே வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் நோன் தட் யூ கான் கோ ஷூட் வித் இன் ஆர் ஐ ஹவ் நோ ஐடியா ஹவு த குணா கேக் லுக். ஸோ அதனால் இப்போ இவர் சொன்னார்ல ஒரு பாயிண்ட்ல, ஸோ தட் சரி ப்ளூ பிரிண்ட்டில் எப்படி உள்ளே போனாங்க தாண்டி எப்படி ப்ளூ பிரிண்ட் இல்லாத இடத்துக்கு எப்படி ஒரு செட்டு போட்டீங்க, செட்டு போட்டாங்க. சரி, ப்ளூ பிரிண்டே இல்லாத இடத்துக்கு எப்படி டிசைன் போட்டீங்க? இல்லை, அது உள்ளே போய் ஷூட் குணா ஃபிலிம் ஒரு டாக்குமெண்ட். எனக்கு படம் அதான் சொன்னேன், படம் பார்க்குற வரைக்கும் எனக்கு அது வந்து எவ்வளோ சின்ன ஒரு பிட்டு அப்படிங்கிறதுல ஒரு ஐடியாவே இல்லையா. நான் இன்ஃபேக்ட் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருவேளை குணாக்கே கொஞ்சம் பெருசாக வைடாக தான் இருக்குல்ல, கமல் போய் ஷூட் பண்ணியிருக்காருல, இவங்களும் போய் ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. ஐ டிடன்ட் நோ தட் தேர் இஸ் another pit inside that. ஓகே, அந்த பிட்டெல்லாம் அங்கே போய் பார்த்து இது எப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு. பட் எனக்கு ப்ரொடக்ஷன் டிசைனில் வாட் ஐ லைக், நாட் ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் மேன், இட்ஸ் லைக் sum it up finally, the detailing, the whole Guna cave looks so realistic that I didn't feel any difference from the Guna cave and those scenes and places leading up to it. அவங்க இறங்கி போகிற இடமும் அந்த குணா கேவும் didn't feel too off. What I really liked was it's so authentic that I did not see a difference that you usually see in a set. When you go for a live location shot and then you come back into a set, you can say as a filmmaker, for a trained eye, you can easily say that is set அப்படின்ட்டு. Believe me, I just couldn't guess that இது வந்து. In fact, நான் செகண்ட் டைம் வாட்ச் பண்ணும்போது நான் படத்தை பார்க்காம பக்கத்தில் இருக்கிற ஸ்மால் செட் ப்ராப்ஸ் பார்த்தேன். ஏன்னா நிறைய மழை பெய்யும் போது நம்ம ஊரில் கார்ட்போர்டு இல்லைனா அந்த தெர்மோக்கோல் இதெல்லாம் வச்சு பண்ணும்போது தண்ணி பட்டோன்னா கொஞ்சம் காட்டி கொடுத்துரும். ஐ வாஸ் ட்ரைங் டு லுக் அவுட் த செங்கலாட்டமே இருக்காடும் இருக்குது. So they've done such a fantastic job with it. Even in fact, they had a lot of shot of the floor. Floorல தண்ணி அப்படியே வர மாதிரி ஷாட், அதெல்லாம் அது டீடைலிங் பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஒரு தண்ணி அப்படியே விழுந்து அந்த குழியுள்ள போறது மூவ்மென்ட் ஃப்ளோ ஒன்னு. பட் அந்த சேரோட வரும் எக்ஸாக்ட். அதெல்லாம் இல்ல ப்ரோ, at no point அது வரும்போது நான் இந்த செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணும்போது you don't observe all those things. When you watch it the second time, I was not looking at the water, I was looking at everything around the water. None of it made me feel like it's a set. It looks so authentic and I think they've done a fantabulous job. அந்த ஒரு ஒயிட் ஷாட்ல காமிக்கும் போது என்டையர் of course some extension பண்ணிருப்பாங்களா இருக்கும் CGல and all of that, but இருந்தாலுமே it looked so real. I heard that they've even gone to கொடைக்கானல், gone to Guna cave, அந்த ஏரியால இருக்கிற ஸ்மால் ட்ரீ லீவ்ஸ், அந்த wigs, அந்த sticks, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து they've kept the same prop. I felt fantastic production design by Ajay and Cheliseri, correct? I don't even know if I'm sorry if I'm pronouncing it wrong, but it's Ajay and Cheliseri who's done the production design outstanding. Editing was very good. My seamless ஆன ஒரு எடிட். They went to the past, show the story, beautifully came back here. அது ரொம்ப ஸ்மூத்தாக பட்டர் பண்ணி விட்டாங்க. ஆமாம், இப்போ அந்த குட்டன் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா சின்ன வயசில் ஒருத்தவங்களை இதுலேருந்து லேக்லேருந்து இது காப்பாற்றுறாங்கன்றதுக்கப்புறம் கட் பண்ணால் இங்கே ஷௌபினுக்கு தான் ஷார்ட் இருக்கும். ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு சார் நான் உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி. திஸ் இஸ் நாட் நியூ டு ஹிம். அவன் வந்து எப்பயுமே அதை பண்ணியிருக்கான். ஸோ செல்ஃபிஷான ஒரு பாயிண்ட் அவன் இருந்திருக்கான்.
இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரெசென்ட் டைம்லைன் கரண்ட் டைம்லைன் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு விதத்தில் தான் த்ரூ அவுட் அதை எடிட் பண்ணி ஆப்வியஸ்லி ஒன்லி கட். அண்ட் எனக்கு இன்னொன்று லைக் வித் ரெஸ்பெக்ட் டு இதில் இந்த ட்ரான்சிஷன் வேறு லைக் அந்த ஒரு பையன் அந்த ரிவரில் குதிக்கிறப்போ கட் பண்ணால் எங்கள் சுபாஷ் அப்படி அந்த இது பிட்டோல் விழுற அந்த ஒரு ஷார்ட் ட்ரான்சிஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. நான் எப்போ அது வரப்போகுது எப்போ அதை காமிக்க போகிறாங்கன்ற உள்ளே என்ன ஆச்சுரா அவனுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அப்படியே சடனாக ஹோல்ட் பண்ணுறாங்க என்னன்னே தெரியாது. கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் இப்படி விழுந்தாங்க கீழே அப்படி அடிபட்டு இருக்கான் அந்த இடத்துல along with everything they will cut it along with Subhash falling into water. Also falling into the ஆமா that's the first moment where we get into his world. அது வரைக்கும் எல்லாமே வெளியே தான் சுபாஷ் கத்தர் தான் காமிச்சிட்டு போமே தவிர we don't know what exactly happened. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. That is the first moment and the transition was like wow, very wonderful. So in 3 levels one shot worked for me. Okay, so there's a shot where Shaban looks up at the sky and the rain is falling. One raindrop falls on his face. There is no focus on his eyes. There's no focus on his skin. It's all very it's all very what's the focus on? Focus on the water droplet. Obviously, yeah, so because that is the message from God. So this is what it's from above, right? The water goes into the kuri for him to be able to breathe when he goes in. Correct. எல்லா இடத்துலயும் வந்து வேணும்ட்டே அந்த க்ளோஸ் அப் வச்சு இது இல்லடா அப்படினு சொல்லிட்டு இது பண்ணும்போது which is smart film makingல. See, for all you know அவர் அதுக்காக வச்சிருக்க மாட்டார். அவர் நல்லங்க சாதாரணமா க்ளோஸ் வச்சுக்க but it is our mind that is constantly overthinking because that's what audience mind does. film maker சாதாரணமா க்ளோஸ் மட்டும் வைக்க மாட்டாங்க bro. ஏன்னா க்ளோஸ் வைக்கிறோம்னா அதுல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தா மட்டும் அதுவும் ஒரு 2-3 படம் எடுத்த ஒரு இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண question were there shots that you felt were kept to mislead the audience? எனக்கு மிஸ்லீடிங் தெரியல ப்ரோ. லைக் அந்த இன்டென்ஷன் மிஸ்லீடிங்காக இருக்குமான்னு ஐ டோன்ட் நோ. We should also give equal appreciation to VFX. I think நீ ஆர்ட்னு சொல்லும்போது எப்படிடா இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு சீன் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பேட் சீக்வென்ஸ் வந்து ஐயோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சினிமேட்டிக் மொமெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. வாவ் அப்படி சரியான மொமெண்ட் அது. சினிமேட்டிக் மொமெண்ட் தாண்டி அவன் விழுந்தான் வெளியே வந்து அந்த கைடு இருப்பான். he will see the மேலே பார்ப்பான் அப்படி பேட்ச் அப்படியே போகுன்ற மாதிரி இருக்கும். I love that scene. சினிமேட்டிக்காக வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக. அதில் எனக்கு அதில் பிடிச்சிருந்த டீடைலிங் பிகாஸ் when they are looking for the bats it's actually fully CGI. all the bats colony is CGI. But guess what? Second time பார்க்கும்போது again I observe this is what basically first time you go watch the movie when you like the movie second time you watch அது வரும்போது I am sure அவங்க ஆடியன்ஸ் கேரக்டர்ஸ் இப்படி பார்த்துருக்கும்போது ஒன்றுமே இருந்திருக்காது. I could see sand and dust blowing. புரியுதுல? So அது ஆக்சுவல் பேக் வரும்போது அப்படிதான் வந்திருக்கும். கரெக்ட். So they've recreated that because I don't think they can do that because from little bit of what I know on CG you need to create the atmospheric effect so that it matches because நீங்க சட்டை இப்படி கலையுது சட்டை இப்படி மூவ் ஆகுது மண் இப்படி மூவ் ஆகுதுலாம் CGல கொடுத்தீங்கன்னா ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சிடும். It's good CGI is done when you actually blend graphics with reasonable realism. It's the music. Music. Wow. Lovely. Sushin Cham. So music, yeah. So when I said music, so basically a friend and I Sushin Cham yaarne theriyadu. Okay. Last year வந்து there was this film called Romancham வந்தோடனே Shree சொன்னாங்க. Shree is a friend. She is my another colleague at Madpods and so he told me like Sushin Cham da வந்து மலையாளத்தோட அனிருத் அப்படின்னு. So we started hearing Romancham. கொஞ்ச நாள் கழிச்சு என்னையே அறியாமல் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த சாங்ஸு. அண்ட் தென் நான் இந்த அகைன் ஐ டென்ட் நோட்டிஸ் ஹூ த மியூசிக் வாஸ். படம் இந்த சாங்ஸ் கேட்டோன்னே எனக்கு பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரா மியூசிக் அப்படின்னா சுஷின் லைக் ஓ மை காட். ஸோ த சாங்ஸ் வாஸ் ஸோ குட். நான் இன்னும் 2-3 ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் மொமெண்ட்ஸ் நான் நோட் பண்ணியிருந்தேன் பட் என்னால் டக்குன்னு ரீகால் பண்ண முடியல. த பிஜிஎம் ஐ ஃபெல்ட் வாஸ் ஸோ குட், சட்டில் yet highly impactful. It was என்ன சொல்லுது it felt very western Hollywoodish, not too many instruments but yet very very sort of ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்து நெஞ்சுக்குள்ள அப்படியே சொருகின மாதிரி கரெக்டாக ப்ரிசைஸாக போச்சு. ஐ ஃபீல் தட்ஸ் ஹவ் த மியூசிக் வாஸ் சட்டில் yet very very impactful. நான் எந்த சீன் சொல்கிறேன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அந்த பையன் வந்து அவன் கடை முடிச்சதுக்கு அப்புறமா there was a imaginary cut where we go to the kid's house and the kids wakes up and then he gets up and then goes near his mom and sleeps. If you go back and watch that particular bit, the music is just so good. அங்கேயும் சரி அவன் அங்கே படுத்ததுக்கு அப்புறமா இவன்
இங்கே வந்து அந்த டெவில்ஸ் கிச்சன்லேருந்து வெளில வந்து இப்படியே மேலே பார்ப்பான். அந்த மொமெண்ட்டில் ஐ ஃபெல்ட் த மியூசிக். I felt it in my stomach and my heart. Wow அப்படின்றது. I think he has done a fantastic job. எனக்கு என்னன்னா லைக் what was your favorite music ஃபேவரட் மொமெண்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி த்ரூ அவுட் த மியூசிக் வந்து இந்த ஸ்கிரிப்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சுன்ற ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு. ஏதோ ரொம்ப தனியாக எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. தனியாக இப்போ இந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து சூப்பரான ஒரு ஆர்ஆர் இருக்கா அப்படின்ற மாதிரி இல்லாமல் த சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனக்குன்னா ஒரு விஷயத்தை லேட்டர் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலாம். அவங்க சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சாய்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் லைக் ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஒரு டச்சில் ஒரு கிளாசிக்காக இருந்துச்சு அந்த ஒரு மியூசிக். ஸோ தட் எனக்கு என்ன இப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ஆர் இருந்துச்சு அந்த ஒரு இடத்துல எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணவே இல்லை ஆக்சுவலாக. எனக்கு என்னன்னா பட் அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து அந்த ஒரு இவர் சொன்ன மாதிரி அவன் கீழே விழுந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ தட் ஒரு சம்திங் அவன் அந்த கேவுல நடந்து வரான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது என்னோட ஃபீலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து என்ஹான்ஸ் பண்ணுச்சோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் த்ரூ அவுட்டாக. ஆமாம் லைக் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்களோ அப்படின்ற ஒரு இப்போ ரேதர் ஒரு கன்வென்ஷனான ஒரு த்ரில்லர் ஒரு சம்திங் ஒரு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. லைக் ரொம்ப ஆஃப் பீட் ரொம்ப ட்ரம்ஸ் ஹெவியா அந்த மாதிரிலாம் எதுவுமே இறைச்சலா இல்லை. முதல்ல இறைச்சலா இல்லை, த்ரில்லர்னாலே நம்ம ஊர்ல இறைச்சலா இருக்கும். ட்ரம்ஸை போட்டு அப்படியே அந்த மாதிரி இல்லாமல் வெரி ரொம்ப கிளாசிக் டச்சில் வந்து எனக்கு பண்ணியிருந்தாங்களோ அப்படின்ற ரொம்ப கிளாசிக்காக எனக்கு அது நீ சொன்ன முக்கியமான வார்த்தை அந்த இறைச்சல். சரி எனக்கு ரேதர் தேன் எங்கள் மியூசிக் தாண்டி நிறைய சைலன்சஸ் வந்து இட் வாஸ் லைக் வெரி ஹாரிஃபிக். எஸ்பெஷலி த மொமெண்ட் வேர் லைக் ஹி ஃபால்ஸ் டவுன் அந்த பிட்டில் விழுவார் தெரியுமா, அதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. சி பிரில்லியண்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. லைக் வந்து எனக்கு என்ன அந்த ஒரு கால் வந்து இட் வாஸ் லைக் வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா த வேட்ஸ் பின் ஷார்ட் அந்த இடத்துல வந்து எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. சரி அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒன்றுமே புரியாது, ஒரு க்ளூலெஸ்ஸாக இருப்பாங்க. நம்மளும் அப்படி தான் இருப்போம் என்ன நடந்துச்சு. Did you know of Sushin Cham before this? தெரியும். Like I enjoy all his songs, but this film was more about the sound design than the music for me, because அதில் ரீரெக்கார்டிங் பிஜிஎம்லாம் வந்து எனக்கு மேட்ரே இல்லை. அது இல்லைனாலும் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இப்போது அந்த பட் சவுண்ட் ஐ அக்ரி வித் யூ. கண்மணி அன்போடு காதலன் became a rage. It's still there. Nobody's paying attention to the BGM. Correct. Like he rightly pointed out, like nobody's paying attention to the BGM. Although BGM is so good. ஆமாம், பிஜிஎம் இணைஞ்சு போனால் நல்லது தான் ப்ரோ. ஏன்னா that means he's done an extremely good job. But sound design is fantastic. I think they've taken sound design first அந்த ட்ரம்ஸ் அடிச்சு கட் பண்ணதுல இருந்து கடைசி வரைக்கும் எந்த இடத்துல அந்த பேப்பரை வேளாங்கண்ணி ஷாப் வெளியே ஷாப் இல்ல அந்த பேப்பர்ல வேளாங்கண்ணி போற ரூட் பழனிக்கு போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது கொஞ்சம் படிச்சு சொல்றீங்கன்னு சொன்னு ஒரு கட் பண்ணிட்டு அங்க they will be playing அந்த அங்க கோயிலுக்கு போறாங்க, அது ஒரு மியூசிக் சட்டுன்னு கட் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி அந்த கேவ அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வெளியே இருந்து. அங்க சடனா ஒரு டம்னு ஒரு தண்டற மாதிரியான ஒரு சவுண்ட் ஒன்று கட் பண்ணி மாதிரி ஒரு சவுண்ட் வரும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சொன்னா ஒரு சவுண்ட் வரும் ப்ரோ. அது எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. அது ஒரு மாதிரி ஒரு நெஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. ஸோ கமிங் பேக் டு மியூசிக், ஏதோ ஒரு இடத்துல ஒரு இம்பாக்ட் இருந்ததுல. அந்த கேவ் அவன் பார்ப்பாங்கல்ல, லைக் எல்லாரும் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து வெளியே இருந்து பார்ப்பாங்க. வேர் லேட்டர் சுபாஷ் கேரக்டர் கீழே இருந்து பார்த்தா அந்த ஆட்கள் தெரியுறாங்கன்ற ஒரு மொமெண்ட் இருக்கும். ஐ திங்க் தேர் வாஸ் a monkey or something. அந்த இடத்துல வந்து there was a bang. சாங் ஒரு எமோஷனை என்ஹான்ஸ் பண்ணுச்சுன்றதுல எனக்கு செகண்ட் தாட்ஸே இல்லை. அது முழுக்க உண்மைதான். பட் அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல உங்களுக்கு அதுதான் தேவை. அஸ் ஆடியன்ஸாக உங்களுக்கு அதான் தேவையாக இருந்துச்சு. சவுண்ட் டிசைன் சொல்லும்போது அங்கே உள்ள எதையோ ஒன்று கல் ஏதோ விடும், டக் 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 டாக்னு அது போயிட்டு இருக்கும். மிரட்டி விட்டாங்க ஆக்சுவலாக. அந்த கல்லு போயிட்டு இவங்க ஃபேஸ்ல இவங்க ஷாக் ரியாக்ஷன்ஸ் அப்பா இன்னும் போயிட்டு இருக்குன்னு இவங்க பாக்குறாங்க. சவுண்ட் அப்படியே இவன் மூஞ்சில கேமரா இருக்கும்போது இன்னொரு சவுண்ட் டக் 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 இங்க டம். I think they done that really well. And the shot is this is where you have to, I'm so sorry to interrupt, but this is where you have to appreciate the actors as well, because அவங்க கொடுத்த அந்த ரியாக்ஷன்ல தான் அந்த சிஜி ஒர்க் ஆயிருக்கு. கரெக்ட். ஓகே, சோ இட்ஸ் ஆல் வெரி கன்வின்சிங். இப்போ இந்த why are we moving towards virtual reality and all that, because green screens are so dull. You can't so as an actor I'm sure you'll have great difficulty acting in front of a green screen. I think casting also அந்த விதத்துல வந்து so much work seems to have been done in finding the right characters, but giving them the right input has also been good. I heard that actual Manjummel Boys ஓட வந்து இன்டர்வியூ பண்ணி டாக்குமெண்ட்ரி எடுத்து அந்த டாக்குமெண்ட்ரி each of these characters கிட்ட கொடுத்திருக்காங்களாம். ஏய் தம்பி, இதுதான் அவன் ஃபீல் பண்ணா, இதுதான் அவன் உணர்ந்தா, இதே நீ ஃபீல் பண்ணு உணர்ந்து. I think they've really apparently they really hung out with the actual Manjummel Boys, got to know them. I think they've done
ஃபென்டாஸ்டிக் ஒர்க். Who's your favorite character at least in terms of performance? எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டர்லாம் சொல்ல முடியல, பட் ஆனால் சி நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், மோர் ஃப்ரம் அ கியூரியாசிட்டி பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு வந்து இந்த உண்மையிலேயே ஆனஸ்ட்லி அந்த அபிலாஷ் கேரக்டர் இருக்குல்ல, அது எப்படி யோசிச்சாங்கன்னு எனக்கு மைண்டில் பார்த்தோன்னே, டேய் உண்மையிலேயே அவன் அப்படி தான் பிஹேவ் பண்ணானா, இது நீங்களா சும்மா ஒரு ட்ராமடைசேஷனுக்காக வச்சிங்களா அப்படின்னு. ஏன்னா ஹி வாஸ் வெரி எக்ஸென்ட்ரிக். ஒரு பக்கம் இப்படியே ஒரு பக்கம் அப்படின்றது சடனாக ஏன் அப்படி பிஹேவ் பண்ணால் ஓகே, அந்த ஃபியர்லேயும் ட்ராமாலையும் அந்த பேனிக்லேயும் அப்படி பண்ணாங்கிறது ஓகே, பட் தென் ஹி கம்ஸ் பேக் அண்ட் கிவ்ஸ் த ரிவீல். The whole thing வந்து I was like wow, how did you come up with this writing? That was really nice. எனக்கு அந்த கேரக்டர் தான் வந்து கொஞ்சம் தனியாக தெரிஞ்சா, ரொம்ப பேசப்படல அந்த கேரக்டர். இன்னொன்று அந்த கடைசியில் அந்த கேரக்டர் வந்து வந்தவொடனே இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தோன்னே அப்படியே ஒரு ஷார்ட் இருக்கும், அவர் மட்டும் அப்படியே நடந்து போயிடுவார், அவ்வளோதான். ஸோ இட் ஹாஸ்பிட்டலில் இட் ஃபெல்ட் லைக் வெரி வியர்ட். லைக் வந்தான் ஏதோ ஒன்று வியர்டாக பண்ணால், கடைசியில் சடனாக முக்கியமான மொமெண்ட்டில் சேவ் பண்ணால், திருப்பி வந்தோடனே யார் என்ன ஆனாங்கன்னு கண்டுக்காமல் போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வரவே வராது. ஸோ எனக்கு வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் கியூரியாசிட்டி இன்னும் இருக்குது. லைக் ஐ வாண்ட் டு நோ லைக் லைக் வாட் டிட் திஸ் கை டூ லைக் அப்படிங்கிறது. அந்த எவ்ரி அதர் கேரக்டர் ஹேட் இட்ஸ் இம்பேக்ட். திஸ் கேரக்டர் கிண்டில் மை கியூரியாசிட்டி. லைக் இவனோட உண்மையான ஸ்டோரியை சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஃபார் யூ? எனக்கு வந்து 2 கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்பார்ட் ஃப்ரம் சௌபன்ஸ் கேரக்டர். இது வந்து சௌபனில் வந்து பண்ண முடியாது. ஹாரி பாட்டர் பிடிக்குமான்னு கேட்குறேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஆங்கராக ஒருத்தர் பண்ணார்ல, அந்த கடைசியில் பிடிக்கிறவர் அண்ணன் தம்பியில அண்ணன் தம்பியும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பி செம்ம கியூட்டு. அந்த அண்ணன் வந்து அந்த கேர்ள்ஸ் இருக்கான்னு கேட்கறது, அவர்தான் மேடையில் ஏறி, ஆமா மேடையில் ஏறி ரவுஸ் பண்றது. அப்புறம் திருப்பி இங்கே வந்து ஒரு முக்கியமான நேரத்தில் அவனோட கான்ட்ரிபியூஷன் தேவைன்னா அவன் அங்கே இருந்தான். அவன் எப்படி வருவான் ட்ரிப்புக்குன்னா, அந்த பைக்கில் வந்து மறைச்சி வச்சுட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி போட்டு தம்பியை வெளில அப்படி வந்து கேரக்டரு. கடைசியில் அவன் தான் எல்லாரையும் பிடிச்சி தாங்கிட்டு நிற்கிறான். ஸோ அந்த கர்வ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அந்த கேரக்டர். அண்ட் மோரோவர் அண்ட் அஃப்கோர்ஸ் த டிரைவர் கேரக்டர் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. தள்ளுமலா டேரக்டர் வெரி சட்டில், இல்லை வெரி மெஷர்ட் பர்ஃபார்மன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து நான் கார்டு தரேன்டா அப்படின்னு சொல்லும்போதே அவன் என்ன மாதிரியே ஒரு ஃப்ரெண்டு, எல்லாரும் வந்து குடிச்சிட்டு எல்லாம் இது பண்ணி கலீஜ் பண்ணதுக்கப்புறம் இவன் தான் போய் அதை தொடக்கிறான். ஸோ அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் கேரக்டர். those two characters. எனக்குமே அந்த அபிலாஷ் அண்ட் திஸ் இது காலித், I always thought Abhilash's contribution was a little bit of an afterthought. இவனை வச்சு எப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணுமேன்றது பண்ற மாதிரி இருந்தது. எனக்கு தெரியல, ஏன்னா ஒருத்தன் ட்ரிப் அது உண்மையிலேயே நடந்திருக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து அது ஆஃப்டர் தாட்டாகவே தோணல ப்ரோ. ஏன்னா எனக்கு என்னமோ அவங்களுக்கு தோணும் எப்படி தோணா, இங்கே ஏதாவது ஒரு பேங்காக ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட், ஒரு மொமெண்ட் வரணுமே, என்ன பண்ணுறது அப்படிங்கும் போது அதுக்காக இந்த அபிலாஷ கேரக்டரை ஸ்ட்ரக்சர் பண்ணாங்களா தெரியல. ஏன்னா அந்த மொமெண்ட்ல இழுத்துட்டான், ஸ்டக் ஆயிடுச்சு. அது ட்ராமடைசேஷன் தான் அதுக்கு. பட் ஆனால் அது யார் அந்த அந்த ரிலீஃபை கொடுக்க போறா, யார் அந்த சொல்யூஷனை கொடுக்க போறா, அது அவன் அந்த சொல்ற விதம் ரொம்ப லூசுங்கடா இழுங்கடா அப்படி. யாரா நீ எங்கேயும் ட்ரிப் ஆயிட்டு இருந்தியடா. அது ரொம்ப அதான் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்தது. நான் கூட யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை அவன் தான் கொஞ்சம் மேலே இருக்கான் இது இருக்கான். இல்லை, அவனுக்கு அவன் எப்போ ஆஃப் ஆகுறான்னா, அவன் விழுந்தக்கு அப்புறம் ஆஃப் ஆகுறான். இவனை பிக்கப் பண்ணி வரப்போறான்னு தெரியும் போது ஆன் ஆகுறான். ஸோ அதனால அந்த தெரியல, அவன் உள்ள வந்து பார்க்குறான், பேன் பார்க்குறான். எனக்கு அதுவும் இருந்துச்சு, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு க்ளோஸ். தட்ஸ் வாட் த ஆடியன்ஸ் வாண்டட். அந்த இடத்துல ஒன்று தேவை. நீங்கள் கேட்டிங்களே தான் ஒன்று நடக்குமான்னு, நம்மளுக்கு அதுதான் அங்கே தேவை. ஏன்னா ஒரு ஹை தேவை. அந்த இடத்துல லாஜிக்லாம் பார்க்கல அவங்க. எனக்கு ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பயங்கரமாக பிடிச்சிச்சு. விஜய் முத்துன்னு நினைக்கிறேன் அவர் பேர். நம்ம ஊரில் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு கொஞ்ச நேரம் தான் வருவார், மிரட்டி விட்டுருப்பார். ஆக்சுவலாக அவரோட இன்ட்ரோவே ஒரு லத்தி எடுத்துட்டு அந்த 4 பேர் 5 பேரை வந்து புங்கு நடிக்கிற மாதிரியே அவர் ஸ்மோக் பண்ணிட்டு வந்தாங்க பாருங்க. சரியான சீன் ஆக்சுவலாக. அந்த இடத்துல ஒரு
பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு அந்த சப்போர்ட் ஆர்டிஸ்ட் குரூப்பே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த எல்லாருமே கான்ஸ்டபிள், ரைட்டர், அதுக்கப்புறம் இவரு, அப்புறம் நடுவில் வந்து அந்த ஃபயர் இன்ஜினோட வர அந்த இவரு இந்த விஜயமுத்து அவரு லைக் அங்கேயும் போயிருப்பாங்க, அதான் பண்ணிட்டு இருக்கோம்ல என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரியே ஒரு கடைசி வரைக்கும் அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அவர் அதட்டி பேசுற அந்த ஒரு இது வந்து செம்மையா புல் ஆஃப். ரொம்ப சின்ன கேரக்டர் தான், பட் பயங்கரமான ஒரு பிரசன்ஸ் இருந்துச்சு. சூஸ் பண்ணி டாமினிக் கேரக்டர் பண்ணிந்த ராம்ஜியா ராம்சியா அவரும் சரி, ஜார்ஜ் மரியம் சார் எல்லாரும் சூப்பர், ரொம்ப நல்லா காஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஆல் ஆஃப் திஸ் வாட் எவர் தட் வீவ் ஸ்போக்கன் இது எதுவுமே நடந்திருக்காது இஃப் நாட் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். ஏன் சொல்றேன்னா, கன்வென்ஷனலி ஒரு பெரிய ஹீரோ இல்லாம இந்த மாதிரி ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 18 to 20 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இஃப் தி டேரக்டரோட விஷனை ட்ரஸ்ட் பண்ணால் மட்டும்தான். ஐ மீன் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும் இல்லை, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ பிக் கிரெடிட் டு த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஆக்சுவலி கமிங் அப் அண்ட் லைக் யூனோ ட்ரஸ்டிங் அந்த டேரக்டரோட விஷனை ட்ரஸ்ட் பண்ணது. பரவா ஃபிலிம்ஸ் ரைட்? Parva Films, yes. Shobin one of the producers. Okay, anyways, with that I think we can sort of wrap this episode of Madpods. Thank you so much for watching us, staying along with us all the while. இதே மாதிரி இன்னொரு நல்ல டாபிக்கோட வில் see you guys next week. பட் அதுக்கு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் like and share and subscribe to our channel, and also follow us on all our social media handles, Facebook, Insta. Looking forward to bringing another exciting topic next week, but until then this is bye from Ramnath. By the Manjummel Boys வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. the real ones have actually acted. எனக்கு தெரியும் இல்லை, உங்களுக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும் சொன்னேனே ப்ரோ, தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும்னா ப்ளீஸ் டூ கமெண்ட், எந்த சீனில் வந்தாங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா ப்ரோ? சும்மா காமெடி பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரியும்ல.